27/1 27/1 1996. 1996. 27/1 1996 தானம்மா? ஆமாங்க. பிறந்த நேரம் 10:16 காலை. 10:16 AM அம்மா? ஆமாங்க. பிறந்த இடம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம், மீன லக்னம். மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம், மீன லக்னம். யார் ஜாதகம்? உங்க ஜாதகமா? ஆமாங்க சார். அருமையான யோக ஜாதகம்மா. மீன லக்ன ஜாதகமே 2 ஜாதகம் வந்துருச்சு. ஏம்மா உங்களுக்கு ஜோசியம் நல்லா புரியுமா? அவன் எனக்கு உங்க வீடியோ பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி டெய்லி பார்க்கவே இருக்கும்ல. உங்களுக்கு ஜோசியமே வரும். நீங்க ஜோசியராகவே மாறலாம். அப்படிங்களா? சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசையும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த 6-8 தசை அமைப்புகள் ஆரம்பிச்சிருச்சு. ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்கிறார். புதன் அருமையான அமைப்புல 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு சுபத்துவமாக இருக்கிறார். உங்களுக்கு ஜோதிடம் வரும். 10ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடம் வரைக்கும் கிரகமாளிகா யோகம் இருக்கிறதுனால நீங்க இப்ப சந்திர தசை புதன் பக்தி வரைக்குமே இன்னும் ஒரு 3 வருஷம் ஜோசியத்தை நல்லா கத்துக்கிட்டு ஜென்மச்சனி முடிஞ்ச உடனே 2030 சந்திர தசையில புதன் பக்தி ஆரம்பிக்குது. ஓகேங்கய்யா. உங்களுக்கு இணையத்துல ஆர்வம் இருக்கும். நெட்டில். ஆமாங்கய்யா. ஆமா. நெட்டில் ரொம்ப நல்லா வீடியோ யூடியூப்லாம் சும்மா அப்படியே கலக்குவீங்க. ஸ்டாக்ஸ்லயே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கய்யா. புதனுடைய ஜாதகம், புதனுடைய காரகத்துவம் தானம்மா. புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா வரும்மா. அட்வைஸ் பண்ணுவீங்க. ஓகே ஓகே. நல்லா அட்வைஸ் பண்ணுவீங்க. ஆனா அதுபடி நீங்க நடக்க மாட்டீங்க. நல்ல அட்வைஸ் பண்ற அமைப்பு புதனுடைய காரகத்துவங்கள் சொல்லக்கூட மீடியேட்டர் அமைப்பு, ஷேர் மார்க்கெட்டு, ஜோசியம், கவிதை, கதை, கற்பனை அப்படி எல்லாம் உங்களுக்கு நல்லா வரும். ஏமா வாழ்க்கையில நான் மீன லக்கணக்காரர்களுக்கு சுக்கிர தசையும் சூரிய தசையும் முடியணும்னு சொல்லுவேன். அதுவும் நீங்க கேட்டீங்க. ஐயா படாத கஷ்டம் பட்டுட்டேன் ஐயா. ஒரு கல்யாணம் பண்ணி 3 மாசம் கூட அந்த திருமணத்துல இல்ல, வெளியே வந்து இப்பதான் ஐயா கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். ஏமா யாருமா 30 வயசுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் பண்ண சொன்னது? சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா? 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கா? ஆமாங்க ஐயா. ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடம் சுக்கிரன் பாதிக்கப்பட்டாலே 30 வயசுக்கு முன்னாடி சூரிய தசை வரைக்கும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுமா. அதுவும் கரெக்டா சூரிய தசை சுக்கிர புக்தியில கல்யாணம் ஆகும். சூரிய தசை சுக்கிர புக்தி தான் கல்யாணம் இருக்கும். 6-8 அமைப்புகள். இப்போ கூட ஒரு வீடியோ போடுறேன். 20 நாள்ல ஒரு பொண்ணு 20 நாள்ல புருஷன் கூட இருந்து வந்துடுச்சு, டிவோர்ஸ் கேட்குது. இதே தான் அதாவது தனுசு லக்னத்திற்கு சுக்கிர தசையில சந்திர பக்தியோ, சந்திர தசையில சுக்கிர பக்தியோ. 6-8 ஏமா இவ்வளவு தூரம் உங்களுக்கு ஜோசியம் புரியுதுல்ல? அந்த அடி பட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஜோசியத்துக்குள்ளே வந்தேன். விதிமா நான் நிறைய இடத்துல சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்டா ஆண்டவா என்ன மட்டும் இப்படி சொல்லிக்கிற அப்படின்ற போதுதான் அப்படியே தேட ஆரம்பிங்க. எனக்கு ஏன் அந்த நடந்தது அப்படின்ட்டு. அப்பதான் ஜோசியத்துல நம்பிக்கை வரும், கடவுள் மேல நம்பிக்கை வரும். சூரிய தசை சுக்கிர பக்தியில நீங்க பங்கப்படணும்ன்றது விதி. அதுவும் ஒரு முட்டா பையகிட்ட ஒன்னும் அதெல்லாம் வேஸ்ட். பங்கப்படணும்ன்றது விதி. ஆனா சந்திர தசையில நல்ல வாழ்க்கை அமையும். இப்போ வரன் பாத்துட்டு இருக்காங்கய்யா. எப்போ திருமணம் முடியுங்கய்யா? இப்ப இந்த அமைப்புல சந்திர தசையில அவசரப்படாதீங்க. சந்திர தசை ராகு பக்தி உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. சந்திர தசை சனி பக்தியில 2028. ஏமா சந்திர தசை சனி பக்தியில கல்யாணம் நடக்கும் சொல்லுங்க பாப்போம். அவரு 3ஆம் அதிபதி 3-7-11 கனெக்ட் வரனால. பரவாயில்ல, ஜோசியர் ஆயிட்டீங்களே. சரி, அதனால அப்புறம் அறவரையாத்தானே சொல்றீங்க. ஏன் சந்திர தசை சனி பக்தியில கல்யாணம் ஆகும்? நீங்களே சொல்லிருங்கய்யா. நானே சொல்லிடணுமா? அவ்வளவுதான். பயம், தயக்கம். முதல்ல ஜோதிடராக விரும்புறவர் இந்த பயம் தயக்கத்தை விடணும். நல்லா கத்துக்கணும், தைரியமா பதில் சொல்லணும். சனி 11ஆம் அதிபதியா? அவர் சுக்கிரனோடு இருக்கிறாரா? ஆமாங்கய்யா. சந்திரன் உங்களுக்கு குருவின் பார்வையிலிருந்து ஒரு நிரந்தரமான நல்ல மன வாழ்க்கையை, 2வது வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் இல்லையா? 11ஆம் அதிபதியாகிய சனி அங்கே சுக்கிரனோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினாலும் 3ஆம் இடம் 3ஆம் அமைப்புகள் நல்லா இருக்கிற காரணத்தினாலையும் 3-11 கூடியவர்கள் சேர்ந்து இருக்கிறாங்களா? ஆமாங்கய்யா. அதனால உங்களுக்கு சந்திர தசை சனி பக்தியில கல்யாணம் ஆகுமா. ஜோசியத்தை விட்டுறாதீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம்.